பார்டர் டாக்ஸ்னு எப்போ ஐடியா வந்ததுன்னா 2008 அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்தது இல்லை பாம்பேயில். கொஞ்சம் லைஃப்பில் எங்கே சீரியஸ்னஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 99 கார்கில் வார். ஸ்பெஷலாக மேஜர் மாரியப்பன் சரவணன் திருச்சி வீர் சக்ரா அவருடைய மரணம் என்னை வந்து கொஞ்சம் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு அவருக்கு, நல்லா என்ன பண்ண போகிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு. நான் அவங்க முன்னாடி நின்றுருக்கேன்னு அடையாளம் தெரியல. ஜீரோ கட் அடிச்சுட்டு ஆளெல்லாம் இதாகி பார்த்துட்டு அப்புறம் ஒன்று அழுவ ஆரம்பிச்சு. மேஜர் மதன் குமார்னு பேசினா மேஜர் முகுந்த் வரதராஜன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாரு மைண்டில். ஒரு கூல் கேரக்டர், கூல் ஹெட்டட் லீடர், இந்த கிரைசிஸ்லையும் கூலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சனாலிட்டி. முகுந்தோட லாஸ் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லாஸை தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். இப்போ நீங்கள் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆர்மியில் எனிமியோ இல்லை கொன்னீங்கன்னா கூட நல்ல விஷயந்தான், பட் தூக்கம் போகுமா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்படி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்கள் சொல்லி செலிப்ரேட் பண்ணிவிட்டு நான் கடைசியாக என்னோட டென்ட்டுக்கு வந்து இது பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு, ஒரு மனித உயிர் தானே கடைசி எண்ட் ஆஃப் த டே அப்படின்ற மாதிரி. பட் லேட்டர் என்னோட பசங்க when they were shot. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு சர்ச்லேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ எங்கேயோ இருக்காங்க, ஒரு ஹோட்டலில் இருக்காங்கன்னா இப்போ நம்ம சிவிலியன்ஸும் இருப்பாங்க. நீங்கள் டெரரிஸ்ட்டை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணி அடிக்கிறது கஷ்டம். இந்த ப்ராசஸ் நம்ம சிவிலியன்ஸ் உயிரும் போகும் இல்லையா? அப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு இன்னொரு 30 அடியில் ஒரு 3 வீட்டோட ஜன்னல் எனக்கு மூமெண்ட் தெரியும். ஸோ மிஸ் ஆச்சு அப்படின்னா எவன் போனாலும் பரவாயில்ல மொத்தத்தையும் அடின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டெசிஷன் ஒன்று எடுத்தாலும் இல்லை, வெரி வெரி க்ரூஷியல் டெசிஷன் இல்லை. அது எப்படி எடுப்பாங்க? இஸ் தர் டீம் மீட்டிங்? தாஜ் மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சானிடைசேஷன் சொல்லுவோம் மிலிட்டரி வேர்டு. நீங்கள் டெரரிஸ்ட்டை எவ்வளோக்கு நீங்கள் சீக்கிரம் தூக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய மக்களோட உயிரிழப்பை நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸில் இப்போ டீக்ளாசிஃபை ஆச்சு, நான் ஓப்பனாகவே பேசலாம் அதை பற்றி. we were told to prepare for your war. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். I decide, I go extra. Presta, always extra. கலாட்டா சேனல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஹார்ட்டி சல்யூட் டு ஆல் ஆஃப் யூ. பாஸ்கீஸ் பார்டர் டாக்ஸ் அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறீங்க? நான் கூட ஃபார் சேஞ்ச் ஒன்று யோசித்தேன். பார்டர் டாக்ஸ்னு எப்போ ஐடியா வந்ததுன்னா 2008 அந்த தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்தது இல்லை பாம்பேயில், மும்பையில். அப்போ அந்த டெரர் அட்டாக் நடந்தபோது இந்த ஹெலிகாப்டர்லேருந்து ரோப் லேடரில் வந்து சும்மா அலட்சியமாக என்எஸ்ஜிஸ் இல்லை அவங்க பூந்து போனாங்க பாருங்கள் அடிக்கிறதுக்கு டெரரிஸ்ட்டை. அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸுன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸுன்னு அவங்க தான் நம்ம உயிரியே காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோஸ்கிட்ட என்ன மாதிரியான ஸ்டோரிஸ், இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சது தான் வார் ஹீரோஸ் எல்லாரையுமே நம்ம இன்டர்வியூ பண்ணி பெஸ்ட்டு ஸ்டோரிஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனை கேட்கணும். அதில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக கிளைமேட் அமையும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அந்த லிஸ்ட் இப்படி பார்த்துன்னே இருக்கும்போது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க, பட் புதன் கிடைச்சாலும் மதன் கிடைப்பாரா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. யாருன்னு? மேஜர் மதன் குமார், ஹேப்பனிங் மேன் ஃப்ரம் தி ஆர்மி அப்படின்னாங்க. வணக்கம் மிஸ்டர். வணக்கம் சார். பாஸ்கி சார், குட் டு see you. ஜெய் ஹிந்த் சாரே. வேணாம், நீங்கள் நான் பாஸ்கின்னு கூப்பிடலாம். ஸோ மேஜர் வந்து ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் பேசுகிற விஷயங்களில் எனக்கே நிறையா இன்புட்ஸ் வந்து ஆர்மி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆர்மியில் நடக்கிற எல்லா சக்ஸஸ் ஸ்டோரிஸ், எல்லா பேட்டில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. மேஜர் மதன் குமார் மைனராக இருந்தபோது அவர் மேஜர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரா இல்லை எப்படி? அது இல்லை, மைனராக இருக்கும்போது மைனராகவே கண்டினியூ பண்ணதான் நினச்சோம். ஓ ரியலி? பட் கொஞ்சம் லைஃப்பில் எங்கே சீரியஸ்னஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 99 கார்கில் வார். ஸ்பெஷலாக மேஜர் மாரியப்பன் சரவணன் திருச்சி வீர் சக்ரா அவருடைய மரணம் என்னை வந்து கொஞ்சம் பர்சனலாக பாதிச்சுது. சரி, இப்படியே நம்ம ஏதோ இப்படி வாழ்க்கையில் இப்படி போயிட்டுருக்கோம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அன்றைக்கி அந்த வயசில் இருக்கிறது எல்லாமே சரி வாழ்க்கையில் ஏதோ பண்ணணும், நாமளும் இது மாதிரி ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது முதல்ல தோணுச்சு. அப்புறம் என்னோட காலேஜ் மேட் ஜோதிபாசுன்னு ஒரு பையன், அவங்க அப்பா வந்து ஆர்மியில் இருந்தார், கோவில்பட்டி, அவன் ஹாஸ்டலில் தங்கியிருந்தான், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அப்பா சொன்னார், போங்கப்பா போய் பண்ணுங்க அது மாதிரி ஏதாவது வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் போய் எக்ஸாம் கொடுத்தோம். அவன் கிளியர் பண்ணா, நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓ ரியலி? ஓகே ஓகே ஓகே. அண்ட் தென் இந்த ஆர்மி கிட்ட ஒரு போயிட்டோன்னா ஒரு ரிஸ்க் இருக்குது. பேர் வரும், நான் நாட்டை காப்பாற்றுவேன், இருந்தாலும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுலாம் இருக்கும் இல்லையா? இந்த பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ணி? எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு அவருக்கு, நல்லா என்ன பண்ண போகிறேன் வாழ்க்கையில் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக ஓகே சொல்லிட்டார். ஏன்னா அவருடைய டைமில் ஆமைக்கு ஜாயின் பண்ணாட்டார். பட் அவருக்கு வந்து அந்த நாக் நீஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால அவரால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ ஹி வாஸ் ஹெல்பெண்ட் அந்த வயசில் போனோம் அப்படின்ட்டு.
இது நல்ல கரியர் கொடுக்கும், நீ போ, இங்கே போனீங்கன்னா தான் நீ வந்து ஏதாவது பண்ணுவ வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவரு. அம்மாவுக்கு வந்து தெரியாது என்ன நடக்குது அப்படின்ட்டு. அவங்க ஆஃபீஸர் அப்படின்னோடனே ஒரு சேரு, ஒரு இது அதிகாரம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நானும் எதுவும் சொல்லிக்கல, டீட்டெயிலாம் சொல்லலை. முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி மவுண்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 months முடிச்சுட்டு விசிட்டர்ஸ் என்ட்ரியில் நான் முதல் முறையாக ஒரு 60 days கழித்து பார்க்க வந்தாங்க. நான் அவங்க முன்னாடி நின்றுருக்கேன்னு அடையாளம் தெரியல. 0 கட் அடிச்சுட்டு ஆளெல்லாம் இதாகி பார்த்துட்டு அப்புறம் ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இது ஆஃபீஸர் ட்ரைனிங் சொன்னாங்க, இது இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டாலும் ஒன்றும் இல்லை, இருக்க பார்த்துக்கோங்க. பட் லேட்டர் அவங்க வந்து ஷீ சப்போர்ட்டட் மீ. லவ்லி. எவ்ரி டைம் மேஜர் மதன் குமார்னு பேசினா மேஜர் முகுந்த் வரதராஜன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாரு மைண்டில். ஸோ அவங்க ஃபாதர் வரதராஜன் அவர் என்னுடைய பேங்க் கலீகு, எக்ஸ் கலீக். அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அப்போ வந்து அப்படியே கனமாக இருந்தது ஹார்ட். பட் அதுக்கு அப்புறம் தான் அதில் வெளில வரதே கஷ்டமாக இருந்தது அந்த ஸ்டோரி. ஐ திங்க் யூ ஹேவ் அ கனெக்ஷன் வித். ஆமாம், முகுந்த் நானும் ஒரே அகாடமி, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நான் வந்து SS77, முகுந்த் வந்து SS81. ஒரு 2 years கேப்பில் எனக்கு வந்து ஒரு ஜூனியர். ஜென்ரலாக அந்த பேட்ச் அசோசியேஷன் ஒரே இதில் வந்து வரதுனால ஒரு க்ளோஸ் நெட் இது இருக்கும். முகுந்தோட நிறைய பேட்ச்மேட்ஸ் எனக்கு வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே. ஒரு கூல் கேரக்டர், கூல் ஹெட்டட் லீடர், இந்த கிரைசிஸ்லேயும் கூலாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சனாலிட்டி. முகுந்தோட லாஸ் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லாஸை தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். Immediately you got to know that, is it? Yes, we got to know immediately. The moment you were shot? Yes. Oh, really? Okay. எப்படி இருந்தது அட்மாஸ்பியர் அப்போ? பிகாஸ் he is daredevil. இல்லை, நான் போகிறேன் ஃப்ரெண்ட். ஆமாம், டேர்டெவில் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லீடர்ஷிப் முகுந்த் இருந்திருந்தா அவர் ஆர்மியோட டாப் ஜெனரல்ஸில் மேபி சீஃபாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து கிரைசிஸில் கோவப்படுவேன். முகுந்த் வந்து அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். கிரைசிஸில் அவர் முன்னுக்கு நிற்பார். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப், அந்த எல்லாத்தையுமே முன்னுக்கு நின்று அந்த கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படின்றது லீடர்ஷிப்பில் நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியாக தான் அந்த மாதிரியான ஒரு இது வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லீடர் ஒரு அந்த நியூஸ் எங்களுக்கு ஃபஸ்ட்டு குரூப்லலாம் வரும்பொழுது நாங்கள் என்ன நினச்சோம், இது அவராக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு இது. மிலிட்ரி லாங்குவேஜில் KAN போடுவாங்க, கில்ட் இன் ஆக்ஷன்னு போடுவாங்க. ஸோ இது இருக்கக்கூடாது, மேபி ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் இஸ் நாட் வித் அஸ். பட் யூஆர் சேயிங் கிரைசிஸ் வந்தால் நான் கோவப்படுவேன்றீங்கல்ல. இப்போ நான் ஐ ஹர்ட் தட் யூ டூ லாட் ஆஃப் மோட்டிவேஷன் லெக்சர்ஸ் அண்ட் ஆல் தட். அப்போ நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் இல்லையா, கிரைசிஸில் கோவப்படாது. நான் என்னோட எக்ஸாம்பிளே பேடாக காமிப்பேன். நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக காமிப்பேன். கிரைசிஸ் வரும்போது கூலாக இருங்க அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு எனக்கு இருந்த வயசு 29 என்னோட கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நான் கொஞ்சம் படபடன்னு இருப்பேன். நான் எங்கள் அம்மாட்டது எனக்கு வந்து நேச்சர் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிற ஸ்பீடுக்கு நம்ம டீம் இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன கோவம் அதெல்லாம் வரும், அந்த இது வரும். பட் இப்போ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். டிஃப்ரெண்ட். ஓகே, ஒரு மர்டரர் வந்து ஒருத்தரை கொண்டுட்டான்னா அவனுக்கு வந்து தூக்கம் போயிடும், எப்படியுமே தூக்கம் போகும். அவன் பண்ணது கரெக்டுனாலுமே அவன் கான்ஷியன்ஸ் பிரிக் பண்ணினே இருக்கும், ஒரு கில்ட் இருக்கும் ஒருத்தரை கொண்டுட்டான்னு. இப்போ நீங்கள் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஆர்மியில் எனிமியோ இல்லை கொன்னீங்கன்னா கூட நல்ல விஷயந்தான். பட் தூக்கம் போகுமா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்னது அப்படியே நான் அந்த டைமுக்கு திரும்ப ரீகலெக்ட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆச்சு ஆக்சுவலாக? ஒரு ஆப்ரேஷன், ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன், பார்டர் வில்லேஜ், ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அந்த இடத்துல டேல ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு இது வராது, ஆப்பர்ச்சுனிட்டி வராது. பட் சடனாக நாங்கள் எல்லாமே ரியாக்ட் பண்ணுறோம். எங்களோட டாப் பாஸஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கால் வருது, நாங்கள் போய் டக்குன்னு கார்டன் போடும்போது ஒரு ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃபைட் நடக்குது. என்னோட டீம் ஒரு 2 எனிமீஸ். ஆமாம், டெரரிஸ்ட், பாகிஸ்தானி டெரரிஸ்ட், டு பி ப்ரெசைஸ் பாகிஸ்தானி டெரரிஸ்ட். ஸோ அந்த ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் ரியல் காம்பேட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறோம் ஒரு 24-25ல். ஒரு பக்கம் பேனிக்கு, இன்னொரு பக்கம் எக்ஸைட்மெண்ட். நம்ம பெர்ஃபார்ம் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனிங்கில் நீங்கள் டார்கெட்டை சுடுறீங்க, டார்கெட் உங்களை சுடாது. பட் ரியல் லைஃப் காம்பேட்ன்றது டோட்டலாக வேறு. இந்த பேட்டில் இனாகுலேஷன் ப்ராசஸ்லாம் இல்லை, நடுக்கம்லாம் எதுவுமே இல்லையா? இல்லை, எனக்கு பேனிக்கான உண்மை அதெல்லாம் வந்து இதுவே பண்ண முடியாது. பட் ஐ குவிக்லி ஓவர் கேம் இட். அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே நமக்கு இருக்கு. லைக் அந்த ஒரு இதுக்காக போகும்போது. So how did you shoot? இல்லை, நான் சொல்ல முடியாது. தட்ஸ் அ வெரி, இப்போ ஒரு டீம் நம்ம லீட் பண்றோம். அந்த புல்லட்ல நம்ம தான் அப்படி நம்ம இண்டிவிஜுவாலிட்டி கிளைமே பண்ணி இண்டிவிஜுவாலிட்டி எங்கேயுமே நாங்கள் கிளைம் பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது. ஏன்னா ஒரு டீமோட ஒரு எஃபர்ட். சில டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் காம்பேட், ஆல்மோஸ்ட் ஒரு வீட்டுக்குள்ள போற சுச்சுவேஷன் வரும். என் பையன் ஒருத்தன் உள்ள போயிருப்பான், ஒரு சோல்ஜர் உள்ள போயிருப்பான், ஹெட் ஆன் எடுத்திருப்பாங்க. ஸ்பிளிட் செகண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். அப்போ பியாண்ட் த கால் ஆஃப் த டியூட்டி அந்த கரேஜை ஹைலைட் பண்ணி ஒரு சைட்டேஷன் எழுதுவோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேனா மெடல், இந்த மாதிரியான வீரப்பதக்கங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணிட்டோம்.
நீங்கள் சொல்லி செலிப்ரேட் பண்ணிவிட்டு நான் கடைசியாக என்னோட டென்ட்டுக்கு வந்து இது பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு, ஒரு மனித உயிர் தானே கடைசி எண்ட் ஆஃப் த டே அப்படின்ற மாதிரி. பட் லேட்டர் என்னோட பசங்க when they were shot, அப்போது வந்து இட்ஸ் அ ஜீரோ சம் கேம். இங்கே வந்து எமோஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்றது இது வந்து ஃபஸ்ட்டு இனாகுலேஷன் சொல்லுவாங்க. உங்களோட ஃபஸ்ட்டு கில் என்றைக்குமே இனாகுலேஷன்வாங்க. லேட்டர் இட் பிகம்ஸ் ரைட் மேஜர். பட் இப்போ இந்த பிளட்டு பார்க்குறோம், இந்த பிளாஸ்ட் சவுண்டெல்லாம் வருது இல்லை, கொஞ்சம் பேனிக் ஆவீங்கன்னு சொன்னீங்க. ஊறி போயிடுமா, பழகிடுமா? அது செகண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கெட் யூஸ் டு இட். பட் உங்களுக்கு அகெயின் புது புது சினாரியோஸ் வரும். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இந்த இதில் சொல்லும்போது ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 100 feet கிட்ட எனக்கு கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இதில் க்ளோஸாக என்னோட கொலீக்ஸ் ஆஃபீஸர்ஸ் லீட் எடுத்துகிட்டு போகும்போது சிலதில் ஒரு 10 meter கூட இருக்காது, ரொம்ப க்ளோஸாக இருக்கும். திடீர்னு எங்கே தான் வருவாங்க, ஹைட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ எல்லாமே யூ ஹேவ் டு கிவ் தட் மேக்ஸிமம் ஃபோக்கஸ். உங்களுடைய அட்மோஸ்ட் அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பிளிட் செகண்ட்ஸில் இருக்கும். ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. சர்ப்ரைஸ் கேமஃப்ளாஜ் பண்ணுவாங்கல்ல எல்லாருமே, அந்த ஷ்ரப்ஸ் டைப்லேயே ஷப் டைப் பண்ணுவோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகும்போது ஒரு சாலிடான இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு டெரரிஸ்ட் இங்கே வராங்க, ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட் இங்கே வராங்க, நாங்கள் முதல்ல போய் போட்டோம், நாங்கள் அட்வான்டேஜில் இருக்கோம். ஸோ நாங்கள் ஹைடிங்கில் இருப்போம், நாங்கள் இருக்கோம். பட் அதர் 90% சுச்சுவேஷன்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வழியில் இங்கே இருக்கிறாங்க, ஒரு பில்டப் ஏரியாவில் இருக்காங்க, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் லிமிட்டெடு. நீங்கள் எடுத்து சராமரெல்லாம் சுட முடியாது, சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் ஆகும், கொலாட்ரல் டேமேஜ் ஆகும், சில வெப்பன்ஸை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது, ஹெவி வெப்பன்ஸை பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்படின்ற போது மோஸ்ட்லி வி ஆர் இன் த பேக் ஃபுட். ஏன்னா அவன் உள்ள இருக்கான், ஹைடிங்ல இருக்கான், அவனுக்கு நம்ம விசிபிலிட்டி இருக்கும், நமக்கு தெரியாது அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஓகே, when you caught unaware, திடீர்னு அப்படி வந்தாங்கன்னா அங்கே போதர்ல இருந்து அதெல்லாம் எப்படி இருக்கும்? அது நிறைய சினாரியோஸ் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் அருள் ஒன்று இருக்கு. நம்ம தேதி இல்லை அப்படின்னா நம்ம தாண்டி வெளில வந்துடுவோம். I want to share one information. ஃபார்மர் ஆர்மி சீஃப் ஜெனரல் பத்மநாபன் வந்து என்னோட கோபிரதர். அவர் ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, அவருடைய ஹெட்டுக்கு 10 lakhs ஏதோ ஒரு டெரரிஸ்ட் குரூப் சொல்லியிருந்தாங்க அவர் தீர்த்து கட்டுறதுக்கு. அவர் வந்து எவ்ரி டைம் மார்னிங் வந்து சில பூஜையெல்லாம் பண்ணுவார். பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி தம் அடிக்கிறதுக்கு அந்த ஷ்ரப்பு பக்கத்தில் எங்கேயோ வரும்போது ஒரு டெரரிஸ்ட் ஏன் பண்ணியிருக்கான் அவருக்கு. ஓகே, ஆனால் அவனுக்கு சுட வரல. இது அவன் நேப் பண்ண அப்புறம் ஒரு மேகசினில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான், அவருடைய ஹெட்டுக்கு 10 lakhsன்னாங்க, நான் ஏன் பண்ணுறேன், என் கையெல்லாம் ஆடுது, என்னால் அவரை சுட முடியல அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். பட் இவருக்கு பயங்கர ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்பிக்கை இவருக்கு. அந்த ஸ்டோரி என்கிட்ட சொன்னார், ஷாக்கிங்காக இருந்து கேட்குறதுக்கே. எனக்கு ஆர்மி சீஃபாக வேறு இருந்திருக்கார் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வந்து டெரரிஸ்ட் அட்டாக்லாம் போகும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு சர்ச்லேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ எங்கேயோ இருக்காங்க, ஒரு ஹோட்டலில் இருக்காங்கன்னா, இப்போ நம்ம சிவிலியன்ஸும் இருப்பாங்க. நீங்கள் டெரரிஸ்ட்டை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணி அடிக்கிறது கஷ்டம். இந்த ப்ராசஸ் நம்ம சிவிலியன்ஸ் உயிரும் போகும் இல்லையா. எப்படி எடுப்பாங்க டெசிஷன்? ரொம்ப ரொம்ப டஃப்பான இது. நிறைய இடத்துல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். 2008 நினைக்கிறேன், 8 சம்மர். அதான் இது ஹோட்டல். ஆமாம், அந்த தாஜுக்கு முன்னாடி தாஜ் ஹோட்டல். நான் காஷ்மீரில் இருந்த டைம் RRSன்னு சொல்லிட்டு ஒரு இது கவுண்டர் டெரரிசம்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அப்போ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நான் லீட் பண்ணி ஒரு 10 பேர் போகிறோம். போயிட்டு ஒரு ரிவர் இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு ரிவருக்கு இந்த பக்கம் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம், மேலே உட்காந்துட்ருக்கோம். அந்த ரிவரை தாண்டி இவங்க வராங்கன்னு தெரியுது. அப்போ என் பையன் வந்து நைட் ஒரு 11-11:30 மணிக்கு தெர்மல் இமேஜில் பார்த்து, நீங்கள் என் பையன் சொல்லி கலீக சொல்கிறீங்க? என்னோட கலீக் பையனாவது என்னோட சோல்ஜர், ஆல் மை பிரதர்ஸ். ஸோ அவன் வந்து அலர்ட்டட் மீ, சார் எனக்கு மூவ்மெண்ட் தெரியுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்களும் பார்க்கும்போது எனக்கு அந்த டாக்டிக்கலாக மூவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, சிவிலியன்ஸ் போகும்போது அவங்க நார்மலாக கலந்து கரெக்ட் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. பட் சரி அலோவ் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க, இன்னும் இப்போ லீடில் இருக்கு. ஸோ 2 பேர் 3வது பேர் வரும்போது எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். பட் என்னன்னா, எனக்கு அந்த வெப்பன் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் பாட்டுன்னு ஃபயரை ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஒரு 90 புல்லட் செகண்ட்ஸில் போயிடும், முடிச்சிடலாம். பட் உண்மையான டெரரிஸ்டா இல்லையா, நைட்டு பிச் டார்க்கில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். அப்போது ஒரு டைம் ஷாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணும்போது, நான் என்னோட பசங்க கூட 2 பேர் வச்சுட்டு நாங்கள் எய்ம் பண்ணிட்டு உனக்கு தெரியுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் போது இப்போது பின் பாயிண்டடாக நீங்கள் அடிக்க முடியாது, நீங்கள் கம்ப்ளீட் இருட்டு. நான் தெர்மல் கேமராவில் மட்டும் பார்த்தா மட்டும் அந்த மனுஷனோட மட்டும் பிளாக்காக தெரியும். இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு எனக்கு கண்ணு நார்மல் பார்வைக்கு வர்றதுக்கு, அது இருட்டில் அடாப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 minute டைம் ஆகும். ஸோ அக்யூரேட்டாக உங்களால் எய்ம் பண்ணி சுட முடியாது, நீங்கள் ரேப்பிடாக தான் அடிச்சாகணும். அப்போ எனக்கு அங்கேருந்து இன்னொரு 30 அடியில் ஒரு 3 வீட்டோட ஜன்னலில் எனக்கு மூவ்மெண்ட் தெரியுது. ஸோ மிஸ் ஆச்சு அப்படின்னா இவங்களை நான் கண்டிப்பாக தூக்கிடுவேன்.
பட் ஸ்ட்ரே புல்லட்ஸ் அங்கே போச்சு அப்படின்னா உள்ள அங்கே ஒரு 2-3 பேருக்கு இதாக இருக்கும். ஸோ வி கால் இட் ஆஃப், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். Oh, really? லெட் ஹிம் கோ. பட் won't that become very costly? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் சப்போஸ் சிவராசன் மாதிரி ஒருத்தர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து won't you be blamed for that? இல்லை, நான் என்னோட பாஸ்ட்ட சொன்னேன் அதை, இந்த மாதிரி ஒரு கால் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஆன் ஸ்பாட்ல நான் தான் அந்த கால் எடுத்தாகணும். பட் நாங்கள் ஷேடோ பண்ணோம், எங்கே போகிறாங்கன்னா அடுத்த டீம் இருக்கு, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இவங்க இதில் வராங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்கள அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பிக்க விடாமல் நாங்கள் என்சர்க்கிள் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வி டுக் தம். நீங்க பைனாகுலர்ஸ்ல பாக்குறீங்க, அப்போ உங்களையும் அவங்க வாட்ச் பண்ணுவாங்கல்ல? இல்லை, நாங்கள் ஹைடிங்கில் இருக்கோம். நீங்கள் சொன்ன அதே ஸ்க்ரப்லாம் போட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக காட்ட நீங்கள் 2 அடி தள்ளி போனீங்கன்னா நாங்கள் இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக நாங்கள் ஹைடிங்கில் இருக்கோம். இந்த தாஜ் ஹோட்டல் ஷூட் அவுட் இருக்குல்ல, தாஜ் ஹோட்டல் ஷூட் அவுட்டில் உங்களுடைய செக்யூரிட்டி ஆளுங்க என்ன நேஷனல் செக்யூரிட்டி எனர்ஜி கமாண்டோஸ் வெளியிலேருந்து டமால் சுட்டுனே இருக்காங்க வித்தவுட் அன் ஐடியா. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயோ அடிக்கணும் உள்ளன்ட்டு டிவியில் இதை டெலிகாஸ்ட் காமிச்சுருக்காங்க. காமிக்கும் போது டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்லையும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல டிவி. ஆமாம், அது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு. அதான் கேட்குறேன். அதுக்கப்புறம் தான் இவங்க மீடியா ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்து லைவ் ஆபரேஷன்ஸ்ல உள்ள அது ஈஸியாக அவனுக்கும் தெரியும்ல. ஈஸியாக அவங்களும் தெரியும். இன்ஃபேக்ட் அவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு உள்ள இருக்கவனுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து. நீங்க இவங்க எனர்ஜி லேண்ட் ஆகுறாங்க, ஹெலிகாப்டர் லேண்டிங் பண்றாங்க, இங்க 2nd ஃப்ளோர்ல இருக்காங்க, நீங்க திரும்ப 15th ஃப்ளோர் போங்க, நீங்க வந்து கேஷுவலிட்டிஸ் அதிகப்படுத்துங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க பொழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிகேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீடியாலாம் ரெகுலேட் பண்ணி. Was there any other very interesting story where you outwitted the terrorists on the Taj hotel shootout? தாஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அப்ப காஷ்மீர்ல இருந்தோம். தாஜ் வந்து வாஸ் a shock எங்களுக்கு. தாஜ் அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு 26 நவம்பர் அந்த இன்சிடென்ட் முடியும் போது நீங்க பாக்குறது வந்து வேற, உங்களுக்கு வர ரிப்போர்ட் வந்து வேற. எங்களுக்கு உள்ள வரும்போது we are at war, சிம்பிளா எல்லை தாண்டி உள்ள வந்துட்டு பண்ண சண்டை தான். ரப்பர் போட் உள்ள வந்தாங்க. வேஜிங் வார் அகைன்ஸ்ட் த கண்ட்ரின்றது அந்த சார்ஜ் ஷீட்லயே இருந்துச்சு. அஜ்மல் கசாபா வந்து தூக்குல போடும்போது வேஜிங் வார் அகைன்ஸ்ட் த கண்ட்ரி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ்ல இப்போ டீக்ளாசிஃபை ஆச்சுன்னா ஓப்பனாகவே பேசலாம் அதை பத்தி. we were told to prepare for a war. நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அவுட்ரைட் வாருக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுந்தர்ஜி சீஃபாக இருக்கும்போது கோல் ஸ்டார்ட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். இருக்கிறத டக்குன்னு மொபிலைஸ் பண்ணுங்க, மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு we were told நீங்கள் இந்த நல்லா இப்போ அடுத்து கண்ட்ரி இஸ் கோயிங் ஃபார் அ வார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இடம் சொல்ல முடியாது, பட் we were told to mobilize in ஏரியா. எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வாருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோஸ் அந்த பிளட் ஷெட் பார்த்தபோது என்னுடைய சோல்ஜர்ஸ் சக வீரர்கள் எல்லாமே கொந்தளிச்சு போனாங்க. இந்த டைம் இவங்களை விடக்கூடாது, இந்த டைம் லாகூரோட நிறுத்தது கிடையாது, இதோட இந்த இந்தியா பக்கம் இவங்க வரவே கூடாதுன்ற அளவுக்கு ஒரு வெறி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒரு கோபம் இருந்துச்சு. அதுல என்னோட ஒரு டீம்ல இருந்த ஆம்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர், அவன் வந்து மும்பை வந்து நாசிக்ல இருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாமே மும்பைல இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நெட்வொர்க் எங்களுக்கு ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அந்த இடத்துல அவ்வளோ பேனிக். எல்லாரும் பார்க்குறோம் இந்த டைம் இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக்னு நம்ம எடுக்கவே முடியாது. நீங்கள் ஒரு பொதுமக்கள் பார்வையில் அது டெரரிஸ்ட் அட்டாக், என்னை பொறுத்த வரைக்கும் அது வார். அண்ட் அதுக்கு ஒரு ரெவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றதும். அன்ஃபார்ச்சுனேட்டாக பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த கவர்மெண்ட் ஆஃப் த டே. அவங்க வந்து இதை வாருக்கு போவானா அந்த டைம் மேபி அவங்க டிசைட் பண்ணாங்க. வீடு இப்போ ஃப்ளஷிங் அவுட் த டெரரிஸ்ட்ல அந்த டெசிஷன் இருக்குல்ல, ஒரு 2 பேர் சிவிலியன் போனால் பரவாயில்ல, மௌன தீர்த்துக்கட்டு, யாருமே போகக்கூடாது, அவன் ஒண்டி தான் போகணும், டெரரிஸ்ட் தான் தீர்த்துக்கட்டணும், எவன் போனாலும் பரவாயில்ல மொத்தத்தையும் அடின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டெசிஷன் ஒன்று எடுத்தானோ இல்லை, வெரி வெரி க்ரூஷியல் டெசிஷன். அது எப்படி எடுப்பாங்க? இஸ் தேர் டீம் மீட்டிங்? தாஜ் மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க வந்து சானிடைசேஷன் சொல்லுவோம் மிலிட்டரி வேர்டு. நீங்க டெரரிஸ்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சீக்கிரம் தூக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய மக்களோட உயிரிழப்பை நீங்க கம்மி பண்ணலாம். அப்போ அந்த டைம்ல அப்பயுமே மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன், கேரளா அவரு பெங்களூர்ல இருந்து போயிருந்தாரு. எனக்கு ஒரு பர்சனலி இஸ் an idol for me. அப்பவுமே அவர் he took a chance. வேண்டாம், சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு போனார். தட்ஸ் how he got shot. அவருக்கு அந்த குண்டை வாங்கினது தட்ஸ் how he got shot. இன்ஃபேக்ட் அந்த ஆப்ரேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் சொல்றேன். ஏன்னா அங்க இருந்த எனக்கு சில பேர் என்னோட ஐடல்ஸ், அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தாஜ் ஹோட்டல்ல ஒரு ரூமா உள்ள போறாங்க. அவங்க ஒரு ரூமா டோர் திறந்து, இல்ல நம்ம எனர்ஜி கமாண்டோஸ் ஒரு ரூமா பிரேக் பண்ணி உள்ள போறாங்க. ஹவுஸ் என்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க ஹவுஸ் என்ட்ரி போகும்போது நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த கதை வெட்டி வச்சுட்டு அப்படியே ஹீரோஸ்லாம் உள்ள போவாங்க. பட் ரியல் லைஃப்ன்றது வேற. நீங்க ஹவுஸ் என்ட்ரியில நீங்க உள்ள இருக்கீங்க, கதவை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கையில கன் இருக்கு. நான் வந்து உள்ள வந்து எனக்கு ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல லெஃப்ட் ரைட்னு பார்த்துட்டு நான் குயிக்கா முடிவு எடுக்கணும். அண்ட் இந்த வீடியோ கேம்ல வர மாதிரி 2 பேர் சிவிலியன்ஸ் இருப்பாங்க.
நான் எடுத்து டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணிட்டு உள்ளே போக முடியும். they might get killed. நான் எடுத்து டக்குன்னு ஃபயர் பண்ணிட்டேன்னா உள்ள they'll get killed. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் 80% சான்சஸ் they will shoot you first. ஐயோ 80%. 20 இது காட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் காட் தான் உங்களுக்கு. அந்த ஒரு லீடு ஸ்கவுட்டு ஒரு 6 பேர் எனர்ஜி கமாண்டோஸ் போவாங்க. அந்த ஃபஸ்ட்டு போகிறான் பார்த்தீங்களா ஒரு சோல்ஜர், ஒரு கமாண்டோ உள்ளே போகிறான் பார்த்தீங்களா, அவனோட ஹார்ட் பீட் வந்து இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 180 to 200 ரைஸ் ஆகும். அப்புறம் இட் வில் கம், ஹி ஹாஸ் டு ட்ரிகர் ப்ரெஸ் how do you monitor all this? ஜெனரலாக அதை ட்ரில் பண்ணும்போதே நமக்கு தெரியும். ஜெனரலாக ஒரு 70-80 இருக்கக்கூடிய பல்ஸு உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு 180 போகும். ஸோ மேக்ஸிமம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸே ஒரு ட்ரெயின்டு அமெரிக்கன் கமாண்டோவே 2 to 3 ஹவுஸ் என்ட்ரி தான் பண்ணுவாங்க இன் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். நம்ம எனர்ஜி கமாண்டோஸ் வந்து கிட்டத்தட்ட 30 ஹவுஸ் என்ட்ரி பண்ணாங்க. தேவர் பியூக்கிங். அதை முடிச்சுட்டு வரும்போது அந்த ப்ரெஷர் அதிகமாகுது, கீழே போகுது, ஒரு அன்இமேஜினபிள் காம்பேட் சுச்சுவேஷன். பட் அங்கேயுமே பொதுமக்கள் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதா நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் ரஷ்யா எடுத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. ஒரு டெரரிஸ்ட் ஹோஸ்டைல் சுச்சுவேஷன் வருது அப்படின்னா மொத்தத்தையும் எல்லாத்தையும் தூக்குங்க. ஒரு கண்ட்ரி வந்து அவங்க அங்கே அக்ரெஷன் வேற. இப்போ இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா அவங்க டோட்டலாக வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து நமக்கு அந்த சென்டிமெண்ட்ஸ் ஜாஸ்தி, சோல்ஜருக்குமே அந்த சென்டிமெண்ட் ஜாஸ்தி. ஸோ நிறைய இடத்துல நம்ம கேஷுவலிட்டிஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான ப்ரைம் ரீசன் இதுதான். ஓகே, ஐ ஹர்ட் இந்த சியாச்சன் கிளேசியர் இந்த மாதிரி இடத்துலலாம், பிகாஸ் பேடி வாஸ் டெல்லிங் மீ, பத்மநாபன் அவரை பேடின்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவர் என்ன சொல்லுவார், சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தூங்கிட்டு இருப்போம் சில் வெதரில். 3 பேர் அடுத்தடுத்து தூங்குறாங்கன்னா ஒருத்தர் திரும்பணும்னா மீதி 2 பேரும் திரும்பி ஆகணுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு எங்கேயும் இந்த மைண்ட் வரும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு? பிகாஸ் தி என்விரான்மெண்ட் புல்ஸ் யூ டவுன், இல்லை புல்ஸ் யூர் ஸ்பிரிட்ஸ் டவுன். அந்த சமயத்தில் உங்களுக்கு வெறி எப்படி வரும்? சியாச்சின் வந்து வேர்ல்டோட ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட், இருக்கிறதுலே டஃபஸ்ட். வின்டர் டெம்பரேச்சர் எடுத்திங்கன்னா -67 போகும். ஆல்டிடியூட் வந்து நீங்கள் 10,000 feet மேலே இருக்கீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா பைலட் வந்து ஒரு 5,000 feet ப்ரெஷர் உள்ள மெயின்டைன் பண்ணுவார். அதுக்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காதடைக்கும், அன்கம்ஃபர்டபுள் ஆவாங்க. நீங்கள் 11,000 feetல இருக்கீங்க, 11,000 and above தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஆக்சிஜனே கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஆக்சிஜன் எடுக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு முறை ஒரு நிமிஷத்துக்கு டீப் பிரெத் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1/3 ஆக்சிஜன் தான் இருக்கும் இங்கே இருக்கிறத விட. இப்போ நீங்க பக்கத்துல படுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பாடி வார்ம்த் வந்து எனக்கு கிடைக்கும், அந்த இது கிடைக்கும். ஸோ அந்த இந்த ஸ்விஸ்டன்ஸ் போட்டு உள்ள படுத்துக்கிட்டு இருப்பாங்க. 6 மாசம் மினிமம் அங்கே வந்து போஸ்டிங். ஒரே ஒரு டைம் தான் வாழ்க்கையில் சியாச்சின் போஸ்டிங் அப்படின்றது வரும். இல்லை முடியாது, இல்லை முடியாது. செகண்ட் டைம் நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ரொட்டேஷனுக்காக ஒரு டைம் தான் ஒரு சோல்ஜர் வந்து சியாச்சினில் போஸ்டிங் போவாங்க. 6 மாதம் நீங்கள் ஷேவ் பண்ண மாட்டீங்க, எதுவுமே கிடையாது. இல் பி லைக் பியர்டட் இது. உங்களோட கன் நீங்கள் எடுத்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா முதல்ல அதை ஹீட் பண்ணி ஒரு ஸ்டவ் வச்சு ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கன்னை ஃபயர் பண்ண முடியும். நீங்கள் நம்பவும் கம்ப்ளீட்டாக நம்பவும் உங்களுக்கு. அண்ட் கம்ப்ளீட் உங்களுக்கு ஸ்னோ தான், உங்களுக்கு பகலில் பிளிஸ்டர்ஸ் இருக்கும், உங்களால் பார்க்க முடியாது. கன்னே வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஆமாம், ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். நிறைய டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க அங்கே சர்வ் பண்ணவங்க சொல்லுவாங்க, இவங்க சில டைம் ஆர்டிஷியல்லாம் ஃபயர் பண்ணி அது போய் உளுந்து வெடிக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கு. இங்க உலகத்துல 2 ராணுவம் தான் இருக்கு, ஒன்னு இந்தியா, ஒன்னு பாகிஸ்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். I decide. I go extra. Presta. Always extra.